நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். என்னோட ஸ்டைலில் நம்ம வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் வந்து இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நல்ல பீஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது கிராஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. எங்கள் அத்தை கட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களே இது மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்கண்ணே, ஸ்டைலாக இருக்கும் சாப்பிடும்போது. ஓகேவா? இந்த இதாக இருக்குல்ல, நான் பேக் கேமராவில் காமிக்கேன். இந்த மாதிரி கிராஸாக கட்டினேன். அது மாதிரி உள்ளி, நிறைய உள்ளி போடுங்க, நல்லாயிருக்கும் சமையலுக்கு. எதில் அதுக்குமே கொஞ்சம் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் தான். அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். ஓகேவா? ஜிஞ்சலி ஆயில், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கட் பண்ணியிருக்க வெண்டைக்காய் இருக்கா, திஸ் இஸ் கால்டு வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயை நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கணும். ஓகேவா? வதக்கி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு மாதிரி லொடன்னு வரும், சொதன்னு இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஆயில் வந்து ரொம்ப தேவைக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் வச்சு ஒரு அதன் பேர் என்ன, அதுதான் இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு அவிச்சு வைக்க வேண்டியது. அவிச்சிங்கன்னா நல்லா வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம். யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வெண்டைக்காயை நல்லா வதக்கணும். வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? நல்லா வெண்டைக்காய் வதங்கிட்டு பாருங்க, வதங்கிட்டா தனியாக எடுத்துக்கலாம். சரியா? லாஸ்ட்டாக குழம்பு தரும். இப்போ வந்து அதில் அடுப்பில் வச்சுட்டு சிம்மன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, ஓகே, ஸ்டார்ட்டு கறிவேப்பிலை, சரியா? கருவேப்பிலை. இது வந்து கொஞ்சோண்டு வெந்தயம், சரியா? கொஞ்சோண்டு நல்லா ஸ்மெல்லாக வரைக்கும் கொஞ்சோண்டு வெந்தயம். அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி ஆனியன், பெரிய ஆனியன், எல்லா ஆனியனையும் செய்வோம். சேர்த்துட்டு வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி, சரியா? 2 தக்காளி ஆக்கிடுவோம். தக்காளி ஆக்கிட்டு கொஞ்சம் உப்பு தேவையான மஞ்சள் உப்பு போட்டாச்சு. மல்லிக்கு 10 தான், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, இங்கே பொடி கலக்கி ஈஸியாக தான் இருக்குது சமையல். டேஸ்டாக இருக்கும். பார்க்கலாம். வேறு இந்த பாக்ஸ் வச்சு மூளையை கசக்கி வச்சுக்கணும். இந்த மஞ்சள் கலர் பாக்ஸில்
நான் வாங்கிட்டேன். இது என்ன பிராண்டுனா நல்லாயிருக்கு. சபாஸ் அத்தன்டிக் டேஸ்ட் ஆஃப் இந்தியஸில் குழம்பு சில்லி ரசா இது சேர்த்துட்டு எல்லாத்தையும் மூடி வைக்கணும். அதான் முடிச்சு அப்புறம் கொஞ்சோண்டு வறுத்த பொடி சேர்த்துக்கணும். கலர் சரியா, காஷ்மீரி சில்லி மிளகா போட்டுட்டு இதெல்லாம் வதங்கிறது மட்டும்தான் டைம். எப்பவுமே பொடி வகைகள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே இது போட்டிங்கன்னா கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். இல்லை என்றால் கருகி விடுவார்கள். ஓகேவா? இந்த நேரத்தில் வந்து நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கணும். ஓகேவா? புளி ஊறேன், நல்லா புளியை வந்து பசைஞ்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். ஏன்னா அது அழுகுவாங்க, பிடிச்சிரும். ஒன்று அடுப்பை சிம் வச்சிடணும், இல்லைன்னா தண்ணி ஏதாவது ஊற்றிடணும். அதுக்கப்புறம் தண்ணி தேவை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா புளி தண்ணியெலாம் இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கே மீன் குழம்பு வைக்க வேண்டியது. ஒரு பைக்கை ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன். அவன் தருவானாலும் என் கூட சண்டை போடலாம். ஸோ என் மனவேதனை நான் யார்கிட்ட பேசுகிறேன். புளிக்கரைச்சி நல்லா திரைவி விட்டுட்டு கொதிச்சது வெண்டைக்காவை போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். டேஸ்ட்டு பார்க்கணுன்னா அது மிகண்டே. இப்போ அடுப்பை கூட்டி வச்சுருக்கோம். அப்படியே மாதிரி புளி கூட இருந்துச்சுன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வெல்லம் இருக்குல்ல, நாட்டு சர்க்கரை வெல்லம் அப்படி ஏதாவது கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கணும். அது மாதிரி ஸ்வீட் செய்யும் போது அந்த இதை கொஞ்சம் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கணும். அது வந்து கொஞ்சம் சுவை கூட்டி கொடுமா. நல்லா புளிப்பாக இருக்குது. நல்லா கொதிக்கணும்லாம் கொதிச்சா தான் நல்லா இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மூடி வைக்கணும். ஓகேவா? இந்த நேரத்தில் வைக்கலாம் வெண்டைக்காய் பச்சை மிளகாவை ஸ்டார்டிங் பர்கெட் திஸ் அதை ஒன்று மட்டும் மன்னிச்சுக்கோங்கண்ணே. போடலாம், பிரச்சனை இல்லை. உரைப்புக்கு தானே, உரைப்பு டேஸ்ட்டு குட்டி குட்டியாக போடாமல் பச்சை மிளகாவை காலையில் போட்டு நல்லா ஊறி ஒரு 10 நிமிஷம் அருமையாக இருக்கு புளிக்குழம்பு. ஓகேவா? நல்லா கெட்டியாக நமக்கு புளிக்குழம்பு, அருமையான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரியா? அருமையான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வரத்தில் புரிய ரெடி ஆயிடுச்சு. சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.